ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் டாக்ஸி. என்னடான்னு பார்த்துருக்கீங்களா? நான் மைண்ட் கிராஃப்டில் இருக்கேன். இது எல்லாம் மரம். நான் இப்போ என் நாட்டுக்கு போகிறோம். ஆனால் எனக்கு எதாவது ரூட்டு மறந்துடுச்சு கைஸ். நான் இப்போ எங்கள் சிட்டிக்கு எப்படியாச்சும் போய் காட்டணும். வழி கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா கைஸ்? இப்போ நான் போய்க்கிறது குளம். எங்கள் நாட்டில் ரொம்ப நிறைய குளம் உண்டு கைஸ். எங்கள் நாட்டில் ஒரே பாக்ஸாக தான் எல்லாமே கட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கு போக நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நான் சீக்கிரமாக போயிடுவேன். சரியா கைஸ்? சரியா? தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் சொன்னனால என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபுல் சிட்டி. இந்த இங்கே ஒரு நிலாவும் இருக்கும். இந்த நிலாவும் பாக்ஸாக இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் சிட்டியும் பாக்ஸாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் கைஸ் ஒரு வீடு. இது ஆடு மாடு கோழிங்க எல்லாம் இங்கே நிறைய வரும். ஆனால் இப்போ எல்லாம் அது வராது கிடையாது கைஸ். ஏன்னா இங்கே நான் கேட்டு எல்லாம் போடுறது கிடையாது தெரியுமா? ஏன்னா அது ஒரு ஃபிஷ் கடை. அதுவும் இவங்க எல்லாம் தாவி தான் போவாங்க. இப்போ நான் ஒரு தாவி தான் நானும் இப்போ எல்லாம் போக ஆரம்பிச்சிடுறேன். முன்னாடி தான் வழியெல்லாம் வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு மறந்துருக்கும். இப்போ தான் நான் முதல்ல டைமாக பார்த்துருக்கேன் கைஸ். அதை கைஸ் இப்போ இருக்கான்ல, அவன் தான் காமெடி சாங்கர். இவன் தான் சச்சு லாவா பாட்டு பாடியிருக்கான். ஃபோனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கைஸ். தெரியுமா கைஸ்? இவன் இருக்கான்ல, இவன் என் கிட்ட தான் இது பண்ணுறான் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் ரோடு. மேலே நட்சத்திரம் மாதிரி இருக்குல்ல, இதான் ஒன்று இருக்குல்ல கைஸ், வெள்ளை கலரில். அதுதான் கைஸ் எங்களோட நிலா. அதுதான் பாக்ஸாக இருக்குன்னா எங்கள் சிட்டியும் ஃபுல்லாக பாக்ஸாக தான் கைஸ் இருக்கும் தெரியுமா? ஆனால் நான் இப்போ காரில் தான் ஏற போகிறேன். அந்த காரு தான் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா கைஸ்? கார் ஒர்க் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம போகலாமா கைஸ்? நான் இப்போ காரில் என் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிருக்கேன். வெளியில் ஒரு சிங்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் என் நண்பன் ஒரு நாள் கடிச்சு குறைந்து இருந்துச்சு. அவன் மாவு கேட்டு போட்டு வீட்டில் இருக்கான். அவனை ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறேன். முன்னே இருக்குல்ல காரு, அது ஏன் காருன்னு நினச்சிக்காதீங்க கைஸ். நான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அவன் சிங்கம் கடிச்சு கொதறிருக்க. அவனை முன்னாடி ஒன்று மரம் பறக்க மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் கைஸ் எங்கள் நாட்டில் உள்ள பாக்ஸ் போட்டு தெரியுமா கைஸ்? இங்கே பார்த்தீங்களா எங்கள் போட்டு இப்போ காணாமல் போயிடுச்சு. அதனால் அதுதான் கைஸ் எங்கள் போட்டு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட நான் வந்துட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டு தான் கைஸ் தெரில. நான் அங்கே போய் என் பெட்டு காட்டு விலங்குகளை காட்டுறேன். அப்புறமா நான் என் வீட்டுக்கு போனோம். இங்கே வர விலங்குகளை காட்டி இல்லையா, என் பெட்டு இங்கே வாசனையை பிடிச்சி வந்துடும். பார்த்தீங்களா? மயமாக வந்துடுச்சு. இப்போ மட்டும் இருக்குல்ல, அதுதான் என் நண்பனை கடிச்சிச்சு. ஆனால் அது இப்போ என் ஃப்ரெண்டாக ஆகிடுச்சு. நண்பனுக்கு மாவு தான் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுங்க தான் என் ஃப்ரெண்டு கையில் மாவு கட்டு போட்டு கடிச்சு. நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு போய் மாவுக்கட்டு நல்லா இருக்கான்னு கேட்க போகிறேன். இதுதான் பண்ணி. வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சச்ச லாவா பாட்டு பாடும்போது இந்த பண்ணி ஹீரோவாக வந்திருக்கோம். இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி கைஸ், இந்த காரு ஏன் திரும்ப கவிழ்ந்துருக்கு? நான் தான் அடிச்சுட்டேன். இந்த மண்ணுக்குள்ளே அடிப்பகுதில்ல, இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது கைஸ். அது மண்குழி உள்ளாடி இழுக்கும் திரும்ப கைஸ். இப்போ நான் வானத்தில் பேசிகிட்ருக்கேன். முன்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அதுதான் கைஸ் என் ஃப்ரெண்டு வீடு இல்லை, என் வீடு. அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு 2 காண்டாபர்கம் தெரிஞ்சிச்சுல, அதெல்லாம் நான் ஜூவாக கட்டினேன். இதான் இருக்குது கைஸ், நான் ஜூவாக கட்டின மரப்பலகை. அந்த ஜூவாக கட்டின மரப்பலகையை தான் நான் இப்போ தேடினேன். ஜூவாக கட்டினது. ஆனால் அதுக்கு தான் ஒரு மிருகமும் வரல. அதனால் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டேன் கஷ்டப்பட்டு. இதோட என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போய் என் ஃப்ரெண்டு பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ், என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளாடி போகலாம் கைஸ். என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளாடி வந்துட்டேன். டோர் இந்த வச்சுருக்கான். கைஸ், இது என் வீடு தான். எப்போ இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப தமாஷாக இருக்குல்ல கைஸ். இப்போ நான் எங்கே போகிறோன்னு வழியே எனக்கு தெரியல கைஸ். நான் அதை முற்றியும் பார்க்குறேன். என் வீடு இல்லை, இது வேறு எவனோட வீடு. போன கேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடை மைண்ட் கிராஃப்ட்
டிஎம்டியால் மைன்கிராஃப்டில் உள்ள டிஎம்டியால் அடித்து நொறுக்கியிருப்பேன். திரும்பவும் இது வந்திருக்குல்ல, அதுக்கு காரணமே ட்ராகன் தான். நெருப்புட்டு கெட்டு இருக்கும். அது முட்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு கருப்பா, அதுக்கு மேலே முழும்புலாம் ரெட் கலரில் இருக்கும். முழுப்பிள்ளையா நல்லா நம்பர்ஸ் கூட இருக்கும்ல. ஆனால் இப்போ கீழே குதிக்க போகிறேன். திரும்ப கைஸ் கீழே குதிச்சேனா இந்த ஒரு புதையல் பெட்டி கூட எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் இப்போ பறந்துருக்கேன் கைஸ். இப்போ முன்னாடி பார்த்தீங்களா ஒரு மாடு, இவன் தான் கைஸ் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவனை நான் முன்னாடி தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் இவனை முதலே பார்க்குறேன். இவங்க 2 பேரும் கெட்டி பிடிச்சிக்கிறாங்க கைஸ், கூட கையும் கொடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெல்கம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.